கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய 5 முக்கியமான தப்பு. 1. நான் ஆட்டோ பே செட் பண்ணிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். என் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து கரெக்ட்டா டியூ டேட்ல ஆட்டோ பே ஆயிடும்னு நினைக்கிறது. ஆட்டோ பே ஆகிறது டியூ டேட் அன்னைக்கு தான் ஆகும். ஆனா உங்களுடைய கிரெடிட் கார்டு பில் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே நீங்க எவ்வளவு உங்க கிரெடிட் கார்டு லிமிட்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டேட்டா சிபிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ 2வது மிஸ்டேக், டியூ டேட்டை ஸ்டேட்மெண்ட் க்ளோசிங் டேட்டா நம்ம கன்சிடர் பண்றது. டியூ டேட்ங்கிறது பேமெண்ட் டேட், ஸ்டேட்மெண்ட் க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது உங்களுடைய பில் க்ளோசிங் டேட். அந்த பில் க்ளோசிங்க்கு 5 நாளைக்கு முன்னாடி பேங்க்ஸ் உங்களுடைய கிரெடிட் கார்டுல எவ்வளவு கிரெடிட்டை யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்கன்ற டேட்டாவை அனுப்பிச்சிடுவாங்க. சோ 95% ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங்க நீங்க ஸ்டேட்மெண்ட் க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடியே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா you will be in safe zone, which means உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும். 3வது முக்கியமான விஷயம், அதான் 95% வந்து நான் ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே பே பண்ணுங்கன்னு சொல்றீங்கல்ல, நான் ஃபுல்லாவே பே பண்ணிடுறேனே, அதுல என்ன ஆக போகுது, என் ஸ்கோர் பெர்ஃபெக்ட்டா தான இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி இருக்காது. உங்க ஸ்டேட்மெண்ட் க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் லோவா இருக்கணும், ஜீரோவா இருக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா அதுதான் 4வது மிஸ்டேக். ஜீரோ அவுட்ஸ்டாண்டிங் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க கடனே இது வரைக்கும் வாங்கல போல் இருக்கு, அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்னை எங்களால அசஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ல இருக்கும். அதனால தான் 1 to 5% உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் இருக்கணும். அடுத்த முக்கியமான மிஸ்டேக், என்கிட்ட 5 கிரெடிட் கார்டு இருக்கு, சோ 5 கிரெடிட் கார்டுலயும் நான் ஃபுல்லாவே யூட்டிலைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நோ. ஒவ்வொரு கிரெடிட் கார்டுலயுமே அதிகபட்சம் 5% மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிரெடிட் கார்டு இருக்கு, 5 கிரெடிட் கார்டுலயுமே 1 lakh உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கார்டுலயும் அதிகபட்சம் ஒரு 6000 ரூபாய் வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் ஆக்சுவல் சேஃப் ஜோன். 30% வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணலாம், பட் உங்களோட சிபில் ஸ்கோர் தி பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கம்மியா யூட்டிலைஸ் பண்றது தான் பெஸ்ட்.